சவுண்ட் கொஞ்சம் கம்மி ஆகிக்குது. சவுண்ட் கேக்குதா? கேக்குது உஸ்தாத். வந்துக்குதா ஸ்கிரீன்? கேக்குது. இல்ல ஸ்கிரீன் தெரியல உஸ்தாத். ஆ, லோட் ஆகுது அப்படியா? ஆமா உஸ்தாத். கொஞ்சம் லீவ் ஆகி பாருங்க. ஏன் லோட் ஆகுது வரணுமே. கொஞ்சம் லீவ் ஆகி பாருங்க. ஸ்கிரீன் தெரியல உஸ்தாத். ஸ்கிரீன் தான் ஏன் தெரியலன்னு நினைக்கிறேன். ஒன்று ஸ்கிரீன் ஒன்று வந்து இல்லை. எப்படி ஸ்கிரீன் ஸ்கிரீன் சொல்ற அடப்பு பார்ப்போம். உங்களோட ஸ்கிரீன்ல உங்களோட ஸ்கிரீன் எப்படின்னு ஸ்கிரீன்ல பார்ப்போம். உஸ்தாத் சுத்திக்கிட்டு இருக்கு உஸ்தாத். அது குரான் ஆன்லைன் அகாடமி ஸ்டாண்டர்ட் ஸ்கிரீன் ஷாட் ஸ்டார்டிங் அப்படின்ற மாதிரி அது உஸ்தாத் இருக்கு. உங்களோட கவரேஜ் போகுது. அது உங்களோட கவரேஜ் இல்லை. உங்களோட கவரேஜ் தான் பிரச்சனை. இப்பதான் நீங்க உங்களோட பேச போக விளையாச்சு. உங்களோட கவரேஜ் போதாது. புவர் சரி மட்டும் புவர். சரி உஸ்தாத். இப்ப என்ன உஸ்தாத் செய்யணும்? என்ன சொல்லி நீங்க தான் பார்க்கணும். உங்களோட கவரேஜ் தான் செய்யணும். கவரேஜ் செய்யலாம வராது. எப்படியுமே ஸ்கிரீன் வராது. இந்த ஒரு நிமிஷம். கொஞ்சம் பாருங்க என்ன சரி. என்ன வரலையா ஸ்கிரீன்? உஸ்தாத் ஸ்கிரீன் தெரியுது உஸ்தாத். ஆ, ரைட். கடைசியா நாங்க பாத்துக்கிறோம் அடையாளங்கள் பகுதி. நீங்க பிராக்டிஸ் ஆமா பண்ணீங்களா எப்படி? உஸ்தாத். பண்ணேன் உஸ்தாத். ஓகே, நாங்க பார்த்துருப்போமா? இது இஷ்யூஸ் தானே சேர்ந்து பார்த்துருப்போம். ஸ்கிரீன் மாறுதா அப்படி லோட் ஆகி கொண்டீதா? இது அப்படியே இருக்கு உஸ்தாதா. இது என்ன கடைசி என்ன வந்து இது உங்களோட ஸ்கிரீன்ல? கடைசி விட்டு சத்து வந்திருக்கு உஸ்தாத். சரி, அப்ப நான் சார்ட்டை பார்ப்போம். உங்களோட ஸ்கிரீன் வருது. ஓகே நினைக்கிறேன் உங்களோட கவரேஜ். ஒவ்வொன்றா வர வர சில கொண்டு போங்க பார்ப்போம். இருக்கேன். இல்ல வருதா? ஒன்னும் வரல உஸ்தாத். வருது. பத்தகமத் கெசரத்தைன் தொம்மத்தைன் சத் சுக்குன் தகமத் தொம் தொம் தொம்மத்துன் ஃபதஹத்
ஃபத்தஹ ஃபத்தஹத்துன் இது கெசர மத் ஃபத்தஹத்தைன் தொம்மத்துன் கெசரத்தைன் தொம்மத்துன் சத்து ஸ்ட்ரக் ஆகுது என்ன அப்படியா ஸ்க்ரீன் உங்களோட ஸ்க்ரீன் ஃப்ளோவில் வருது இல்லை போல் அப்படியா பேசுகிற சவுண்ட் கேட்குதா இப்பதான் கேக்குது உஸ்தாத். இதான் உங்களோட கவரேஜ் சரி மட்டும் போகிற இது ஏன்னா உங்களோட ஸ்க்ரீன் வரலன்னா உங்களுக்கு ஃபத்தஹ உங்களோட பாடத்தை செய்கிறது கஷ்டமாகும் இப்பதான் டென்ஷன் வருது ஆகும் அந்த சப்மிஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் இப்பதான் வருது. ஃபத்தஹத்துன் கெசரத்தைன் இன்னும் வரல உஸ்தாத். தொம்மத்தைன் சொல்லிட்டேன் உஸ்தாத். இதானே அப்படி சொல்லி உங்களுக்கு இந்த பாடம் ம். ஓகே ஆகாது நீங்கள் வர வர தான் சொல்லணும் உங்களோட ஸ்க்ரீன் ஸ்ட்ரக் ஆகுது நான் யோசிக்கிறேன் என்ன செய்கிறேன் திருப்பி நான் இன்னொரு கேட்குறேன் பார்ப்போம் சென்சரைஸ் டு ப்ராப்ளம் கழிக்கிற இந்த பிழை கழிக்கிற பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் திருப்பி ஒரு சொல்லுங்க பார்ப்போம் வர வர சொல்லுங்கம்மா வந்து வண்டிக்குது சவுண்ட் கேட்குது இல்லை உஸ்தாத். சரியா செல்லையிலுமா வர வர சவுண்ட் கேட்குதா பேசுறது இப்பதான் கேக்குது. இப்பதான் உஸ்தாத் கேக்குது. ஓகே பிஸ்மில்லா வர வர சொல்லி கொண்டு போக பார்ப்போம் பிள்ளை வராமல் சொல்லவா உஸ்தாத்? ஃபத்தஹமத் கெசரத்தைன் தொம்மத்தைன் சத் சுக்கூன் ஃபத்தஹமத் தொம்மத்தைன் ஃபத்தஹத்தைன் கெசரமத் ஃபத்தஹத்தைன் தொம்மத்துன் கெசரத்துன் தொம்மத்துன் சத்து கெசரத்தைன் கெசரமத் தொம்மத்தன் சுக்கூன் ஃபத்தஹத்துன் கெசரத்தைன் தொம்மத்தைன். ஓகே இதுல சின்ன ஒரு உஸ்தாத், தடுமாற்றம் அது அந்த ஓ ஃபத்தஹா கெசரா வரையில அது ஃபத்தஹா கெசரா தொம்மா இப்படியே படிச்சிருக்கேனா அத வந்து துன் சொல்லையில கொஞ்சம் தடுமாற்றங்கள் வருது உஸ்தாத். எஸ் அதான் நான் உங்களுக்கு இந்த விளங்கப்படுத்தினேன் பத்துஹா கஸ்ரா தம்மாங்கிறது நாங்கள் ஏன் எப்படி சொல்லுவோம் எப்ப எது எது ஃபத்தஹா கஸ்ரா தம்மா என்ற அடையாளத்துக்குரிய பேர் எது ரெக்கார்டு கேட்டீங்களா ஆமா உஸ்தாத் கேட்டேன்.
ஆ ஆனா அத சொல்லையில அந்த ஃபத்தகத்தைன்றது வந்தது. அந்த ஃபத்தகத்துன் அப்படின்னு சொல்லையில கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஓ வந்தது. நான் அதை பழசுக்கு பழகணும், பழகாம வராது. பழகணும். ஆமா உஸ்தாத். வேற ஒண்ணும் இல்ல. Okay. அது பழகம் Okay. அப்படியே சரி, ஃபத்தகத்தான் ஓகே, பிரச்சனை நாங்கள் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு அடுத்த ஸ்டெப் போவோம். பட் இந்த பாடத்தை நாங்கள் ரிவைஸ் பண்ணிக்குவோம். இதுல ஃபுல்லாவே வரும் வரைக்கும் இந்த பாடத்தை நாங்க ஒரு டிப் கேட்போம். சரியா? பிரச்சனை இல்லை. சரி உஸ்தாத். சரி உஸ்தாத். நான் இன்னைக்கு அடுத்த பகுதிக்கு மூவ் ஆகுறோம். உண்மையில எங்களுக்கு இப்ப லெட்டர்ஸும் அதே மாதிரி வேர்டும் தெரியும். லெட்டர்ஸும் வேர்டும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச லெட்டர்ஸ், எங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட் பை வேர்ட், அந்த வேர்டை வச்சுக்கொண்டு நாங்க குர்ஆன் ஸ்டைலுக்கு மூவ் ஆகுற டைம்ல எங்களோட ஓதல் நிறைய இஷ்யூஸுக்கு வருது. அதாவது எந்த ஓதல் நாங்க சரியான ஓதல் என்று அடையாளப்படுத்துறோமோ அந்த ஓதலுக்கு எங்களோட ஓதல் வருது இல்ல. அந்த அந்த ஓதலை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் என்றால் அதுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு பார்ட் ஒன்றை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். அப்பதான் எங்களுக்கு அந்த பகுதி எங்களுக்கு கிளீர் பண்ணி கொள்ளணும். ரைட். அந்த பகுதி தான் நாங்கள் சொல்ற இப்போ நாங்கள் பார்க்க போற பகுதி, அதாவது வசனங்களாக ஓதி பழகுற பகுதி. ஒவ்வொரு லெட்டர்ஸையும் நாங்கள் டாஸ்க் எடுத்து டார்கெட் பண்ணி வசனங்களாக நாங்கள் ஓதி பழகுவோம். இந்த பாட்டு எங்களுக்கு கிளியர் ஆகிச்சென்றால் எங்களுக்கு குர்ஆன குர்ஆன் ஸ்டைல்ல அந்த என்ன சொல்ற எழுத்துக்களோட ஸ்டைல்ல இஷ்யூஸ் இல்லாம எங்களால ஃப்ளோ டெக்ல ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆகவே இந்த வசனங்கள் என்ற பகுதி தான் அங்க எங்களுக்கு முக்கியமா வர பகுதி. இந்த பகுதிக்குள்ள நாங்க போறோம் என்றால் எங்களுக்கு தெரியும், அல் குர்ஆன்ல எந்த ஒரு வசனத்தையும் நாங்க ஓதி கொண்டு போய்த்திட்டு இருக்கிறது போல பத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன்னை வச்சு நிப்பாட்டுற இடத்துல நிப்பாட்ட மாட்டோம். வனமையா நாங்க ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் ஓதுற ஒழுங்கு உண்டாயிக்கும். ஆனால் வசனத்தில இறுதியில அந்த நிறுத்துகின்ற இடத்துல, இறுதி என்று சொல்றதை விடவும் எந்த இடத்துல நாங்க நிறுத்துகின்றோமோ அந்த இடத்துல நாங்க நிறுத்துற ஒழுங்கு வேறொரு வடிவத்தில் இருக்கும். ரைட். அதான் விஷயம். சரியா? அந்த சரி உஸ்தாத். வழங்கு ஓதி கொண்டு போற ஒழுங்குண்டு. ஆனால் நாங்க நிறுத்துற இடத்துல நிறுத்துகின்ற அந்த ஒழுங்கு வேறையா இருக்கும். அப்ப இந்த இடத்துல நாங்க குழப்பம் இல்லாம எங்களோட ஓதுல ஓதி கொண்டு போகணும். அப்போ குழப்பம் வந்துச்சு என்று சொன்னால் நாங்க அந்த இடத்துல டென்ஷன் ஆகும் என்று சொன்னால் நாங்க அதுல இருந்து நாங்க யோசிச்சு கொண்டிருப்போம். எங்களோட ஓதல் அந்த இடத்துல அப்படியோ ஸ்தம்பிதமாகி ஸ்டொப் ஆகி விடும். அந்த இடத்துல இருந்து நாங்க போறதுக்கு தான் முதலாவது நாங்க தெரிஞ்சு கொள்ளணும், எந்த வசனத்தை எடுத்தாலும் அந்த வசனத்துல ஒழுங்குல நிறுத்துகின்ற இடங்களை வருகின்ற சந்தர்ப்பத்தில் எப்படி நாங்க நிப்பாற்றி கொள்ற இங்கதான் நான் முக்கியமான பாடமாக அடுத்த பாடம் நாங்க பார்க்க போறோம். ரைட். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்ல எங்களுக்கு நிறுத்தக்கூடிய இடங்கள், அதாவது நிறுத்தக்கூடிய இடங்கள்னு சொன்னா வசனத்துல இறுதியிலே ஆயிக்கலாம், இடையிலே ஆயிக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. வசனத்துல நிறுத்தக்கூடிய இடங்கள் என்று வார நேரத்துல அதற்குரிய முறைகள் மொத்தம் 3 இருக்குது. இந்த 3 முறையிலையும் தான் நாங்க எந்த இடத்தை எடுத்தாலும் நாங்க நிப்பாற்றணும்ங்கிறது முக்கியம். இந்த 3 இடத்துக்கு வெளியால ஒரு இடம் உண்டு, நிப்பாட்டுறதுக்கு இருக்காது. எந்த வசனத்தை எடுத்தாலும் எங்களுக்கு அதுல அந்த 3க்குள்ளேயும் கொண்டு போட்டுடலாம், அதுக்கு வெளியே போக தேவையில்லை. ரைட். அதுல முதலாவது முறை என்ன சொல்லுது என்றால், நீங்க ஓதி கொண்டு பேசிட்டு ஒரு வசனம் உண்ட உஸ்தாத். நிப்பாட்டுற இடத்துல உஸ்தாத். ஓ உஸ்தாத். இந்த பாடம் எனக்கு சொல்லி கொடுத்தீங்களே உஸ்தாத். மாஷா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாபு, பெஸ்ட் மெத்தட் என்னன்னு சொல்லி. ஆ, இப்ப வீட்டு வந்து இப்ப குர்ஆன்ல தேனி வசனம் தானே? இப்ப ஆமா உஸ்தாத் சொல்லி ஆ கொடுத்தீங்க போன சொல்லு. கிளாஸ்ல. ஆ எப்படின்னா ஒரு வசனம் வரையில ஒரு இதுல வந்து ஃபத்தஹ மத்தோ அல்ல ஒரு எழுத்துக்கு பக்கத்துல அலிஃப் வந்துச்சுனாலோ அடுத்து வந்து ஃபத்தஹத்தைன் வந்துச்சுனாலோ டூ கவுண்ட்ஸ் நீட்டணும், ஆ நீட்டி ஓதணும். ஆ டூ கவுண்ட்ஸ்ன்றது வந்து இப்படி ஒரு ஒரு விரலை அமுக்கி இப்படி எடுக்கிறது கூடிய அளவாக இருக்கும். ஆ அது அளவுக்கு கொஞ்சம் நீட்டி டூ கவுண்ட்ஸ் நீட்டி ஓதணும் ஆமா. அப்படின்றதுதான். ஒரு வெரி குட், எழுத்து அவ்வளவுதான் உஸ்தாத். வெரி குட். குர்ஆன்ல நீ தேடி பாத்தீங்க? பார்த்தேன் உஸ்தாத். மூணு மூணு மெத்தடி தேடி பாத்தீங்க. எப்ப எப்ப எல்லாம் நாங்க அந்த டூ நீட்டு? பார்த்தேன். பார்த்தேன் உஸ்தாத். நிறைய எழுத்துக்கள்ல வந்திருக்கு. இப்ப பி ஹ அப்படின்னு கேல இல்ல அந்த கேக்குறது ஹ என்ன? பக்கத்துல அல். ஓகே, நீங்க 3 கன்செப்ட்ல நீ தேடிப்பீங்க அப்படித்தானே? ஆமா பார்த்தேன் உஸ்தாத். 3 கன்செப்ட் 3 சொல்லுங்க அப்ப என்னன்னு சொல்லி. இப்ப வந்து இது இப்ப வந்து ஃபீ ஹ அப்படின்னு வரையில ஹ பக்கத்துல அலிஃப் வந்துச்சுன்னா வந்திருக்குது. ஆ அதனால டூ கொஞ்சம் ஃபீ ஹ நீட்டுறோம்.
இப்ப ஹாலி ஆம், ஆம், அடுத்து வந்து ஏதாவது நஸ்ருல்லாஹி வல் ஃபத் அதுல வந்து ஆம், இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும், இப்போ வசனத்துல இறுதியில் அலிஃப் வந்துச்சு, இது அலிஃபை நான் கண்டன். அப்போ அந்த அலிஃப் வந்துக்கிற இடத்துல நாங்கள் அதை நீட்டணும், டூ கவுன் நீட்டி ஓதுறதுக்கு இது அந்த மாதிரி உண்டு. ஓகே, இப்போ அடுத்து வேற என்ன கண்டுபிடிங்க இப்ப? அலிஃப் உண்டு, வேற பாப்பமே. நான் கேட்குறீங்க ஏதாவது வசனத்துல இறுதியில் அலிஃப் வந்துச்சு என்றால் நிப்பாட்டக்கூடிய இடத்துல நாங்கள் அந்த இடத்துல டூ கவுண்ட் ஒன் செகண்ட் நீட்டி ஓதணும் எங்கிறது சொன்னீங்க. இப்போ வேங்க சொல்றது பேசுகிற சவுண்ட் கேட்குதா? சவுண்ட் கேட்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். இஸ்லாம் தவறு பிரச்சனை அடியா? ஆமா உஸ்தாத், அது வந்து சுத்திக்கிட்டே இருக்கு, நெட்வொர்க் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. இந்த சரி, ஓகே. இப்போ எனக்கு கடைசியா சொல்லுங்க பாபு. இந்த மூணு மெத்தட், மூணு டைம்ல நாங்க டூ கவுன் நீட்டி ஓதுவோம் என்று சொன்னோம், அப்படித்தானே? நீ போயிட்டு ஆமா தேடி உஸ்தாத். இந்த மூணு வேணா அந்த மூணு சொல்லுங்க பாபு, என்னென்னு சொல்லி. இப்ப வந்து ஃபீஹ அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஹ பக்கத்துல அலிஃப் இருக்கிறனால ஓகே, டூ ஒன்று கவுண்ட்ஸ் நீட்டுறோம் ஓகே. உஸ்தாத். இப்போ அதுல ஒன்று அலிஃப், அந்த அந்த கேன்சல் தெரியும். ஒன்று அலிஃப், அலிஃப், ஆமா. லாஸ்ட்ல அலிஃப் ம். வந்துச்சுன்னா நாங்க டூ கவுன் நீட்டுவோம். ரெண்டாவது வேற? அடுத்து ஒரு எழுத்து வந்து ஃபத்தஹ மத்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வெரி டூ குட், கவுண்ட்ஸ் நீட்டணும். வெரி குட். வசனத்துல லாஸ்ட்ல வாரத்துக்கு அப்ப பத்தஹ் மது வந்துச்சுன்னா ம். அங்கேயும் டூ கவுன் நீட்டுறது. ம். அடுத்து வந்து ஃபத்தஹ தைன் அப்படி இருந்துச்சுனாலும் அப்ப ம். ஃபத்தஹ தைன் வந்து அலிஃப் வந்திருக்கிறதுனால ம். இதாஜ நஸ்ருல்லாஹி ஆஹ் அஃப்வாஜ, அஃப்வாஜன்னு வந்திருக்கும். அஃப்வாஜ ம். அப்படின்னா டூ கவுண்ட்ஸ் நீட்டும் உஸ்தாத். வெரி குட். அப்போ ஒன்று ஃபத்தஹ் மத்து, அடுத்தது அலிஃப், இன்னொன்று வேற என்ன? மூணு வரணுமே. ஃபத்தஹ தைன், வெரி ஃபத்தஹ குட். தைன். ஃபத்தஹ் தை, மூணாவது. ரைட். அப்போ நான் ரெண்டாவது ஸ்டெப் நான் ஏற்கனவே உங்களுக்கு விளையாடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே. இந்த ஸ்டெப் சொல்லி கொடுத்துட்டீங்க உஸ்தாத். செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லவா உஸ்தாத்? சொல்லுங்க பாபு. செகண்ட் செகண்ட் ஸ்டெப் அந்த இதுவரை தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க ஓகே, உஸ்தாத். இந்த மூணு இது வந்தா மட்டும் டூ கவுண்ட்ஸ் நீட்டணும்னு.
ஓகே, நான் செகண்ட் ஸ்டெப்புக்கு நான் வருவோம். இப்ப நீங்க ஓதுற வசனத்துல செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லுது என்றால், நீங்க ஓதுற வசனத்துல லாஸ்ட்ல இந்த மாதிரி தா வந்துச்சு இது அப்படி என்றால், இந்த தா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னதா மர்புத்தான்னு இது? சொல்லுவாங்க உஸ்தாத். என்னதா? மர்புத்தா. ஆ, மர்புத்தான்னு சொல்லுவாங்க. மர்பூத்தா, தாவுல் மர்பூத்தா என்று சொல்லுவாங்க. ஓகே, இந்த ம். தாவுல் மர்பூத்தா வந்துச்சுது அப்படி என்றால் வசனத்துல நிப்பாட்டக்கூடிய இடத்துல இந்த தாவுல் மர்பூத்தா வந்துச்சுது அப்படி என்றால் நாங்க என்ன செய்யணும் அப்படி என்றால் இங்க ஒரு வேர்க் கொண்டு இது இங்க நான் என்ன செய்யணும்னா அந்த தாவை இந்த வரக்கூடிய அந்த தாவை நாங்க என்ன செய்யணும் என்றால் ஹாவாக மாத்தணும். ரைட், ம். ஹாவாக ம். மாத்தணும் முதலாவது. ரெண்டாவது, அந்த ஹாக்கு வெறுமனே ஹாவாக மாத்திரம் மாத்தி போதாது, நாங்க அதுக்கு சுக்கூன் வைக்கணும். அதுக்கு ம். நாங்க சுக்கூனை வச்சு தான் நாங்க ஓதணும். ஹாவாக மாத்தி சுக்கூனை வச்சு நாங்க பிராக்டிஸ் பண்ணணும். அதான் இங்க உள்ள அடுத்த முக்கியமான விஷயம். விளங்கினா எப்படி அது? ஹாவாக மாத்தணும், விளங்கிச்சு உஸ்தாத். ஹாவாக ம். மாற்றி சுக்கூனை வச்சு தான் நாங்க ஓதணும். ரைட். ம். ம். ஆ. ஓகே, இப்போ நாங்க இதுல சில உதாரணங்களை உங்களுக்கு பார்க்கலாம். நீ இதை பார்த்தீங்கன்னா விளங்கும். பாருங்க எப்படி இது மூகதத்து என்று ம். இது. ரைட், எப்படி இது ம். ஆ. மூகதத்து என்று இது. நான் எப்படி ஓதணும் ம். பாப்போமே. முக ஒரு உஸ்தாதா. எப்படி ஓதணும் சரி காட்டுங்க பாப்போம். முகதா. மூகத, வெரி குட். மூகத, முகதா. தா. மூகத என்று நாங்க ஓதணும். ம். இதான் இங்க உள்ள அடுத்த முக்கியமான விஷயம். ரைட். ரெண்டாவது எப்படி வரும் சொல்லுங்க பாப்போம். முக்சதா. முக்சதா. முகத, எப்படி முக்சதா. முக்சதா. முகத, சதா. சரி போதுங்க. முக்சதா. முக்ஸ்வத, அடுத்து முக்சதா. குட். தேர்ட் ஒன் அடுத்து முமத்ததா. முமதத, முமத்ததா. எப்படி மு ஆ மும முமத்ததா. மும அப்படி பிரிக்க வேணாம், பிரிக்கிறது பிள்ளை. முமதத, முமதத, முமத்ததா. சரி போதுங்க. முமத்ததா. ஆ, முமதத சேர்த்தான் வரணும். முமத்ததா. இஹு வச்சு நிப்பாட்டணும். சுக்குன் இஹு வச்சு அல்ல, இஹு பெரிய இத வந்து பெரிய இஹு இஹு வச்சு நீ பாடணும். நிப்பாட்டுறோம். இஹு வச்சு இஹு. நிப்பாட்டுறோம். ரைட். இன்னொரு பாட்டு உண்டு இதுல, மூணாவது கடைசி பாட், அதை நான் விளங்கப்படுத்துறேன், நீங்க தேடணும் இன்ஷா அல்லாஹ். மூணாவது பாட் என்ன சொல்லுதுன்றால், இப்ப நாங்க ரெண்டு பாட் பார்த்துட்டோம். ரைட். இந்த ரெண்டு பாட்டும் இல்லாத, ஆமா. ஃபர்ஸ்டும் மெத்தடும் செகண்ட் மெத்தடும் இல்லாத அடுத்த எல்லா இடத்துலையும் நீங்க செய்ய வேண்டியது லாஸ்ட் லெட்டருக்கு சுக்கூனை வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். லாஸ்ட் லெட்டருக்கு நீங்க ம். சுக்கூனை வச்சு பிராக்டிஸ் பண்ணணும். இங்க வந்து நீங்க ஒன்றை யோசிக்க தேவையில்லை, அடுத்த எல்லா இடத்துலையும் செய்ய வேண்டிய ஒரே வேக் தான் சுக்கூனை வைக்கிறது. இப்போ இதுல பாருங்க, கடைசியில ஹா வந்திக்குது. ரைட், கடைசியில ம். ஹா வந்திக்குது. அப்ப ஹா வந்து நாங்க என்ன செய்யணும்? இப்ப சுக்கூனை வைக்கணும். எதுக்கு சுக்கூனை வைக்கணும்? ஹாக்கு சுக்கூனை வைக்கணும். ஹாக்கு மிச்சம் சிம்பிளா சுக்கூனை வச்சு நாங்க ஓதினா சரி, மிச்சம் மலட்ட தேவைப்படாது. இல்லைங்க நான் சொன்னது? அங்கக்குள்ள சுக்குன் வைக்கிறோம்னா அங்கக்குள்ள இந்த ஜீமும் துவா வந்திருக்கிறனால அங்கக்குள்ள நிப்பாட்டுறதுனால சுக்குன் வைக்கிறோமா உஸ்தாத்? நீங்க எங்கனைக்கும் சுக்கூன் வச்சு நிப்பாட்டலாம். இந்த இடத்துல நிப்பாட்டினா எப்படி நிப்பாட்ட போறீங்க? ஆ, பாப்பமே, அப்படி கேட்பமே. இப்ப நான் மார்க் பண்ணிக்கிற இடத்துல லகு நீ நிப்பாட்ட அப்படி நீட்டிடணும் உஸ்தாத். அப்படியே அது நாங்க படிச்சோம் அப்படி எங்க சரி. மேல ஹூ நீட்டர் படிச்சுக்கிறோம் எங்க சரி. மேல. மேல, மேல. மேல, ஏனது சுக்குனம் வைக்கணும். என்றால் இது முதலாவது பகுதியிலையும் இல்ல, ஆ. செகண்ட் பகுதியிலையும் இல்ல, ஃபர்ஸ்ட் பகுதியிலையும் இல்லை, இது செகண்ட் பகுதியிலையும் இல்ல. அப்ப ரெண்டு பகுதியிலையும் இல்லாதால
எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் நாங்க பூனை வச்சு நிப்பாட்டுற மட்டும்தான். ஃபர்ஸ்ட் பார்ட்லையும் இல்லை, செகண்ட் பார்ட்லையும் இல்லை என்றால் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் நாங்க கடைசிக்கு பூனை வச்சு நிப்பாட்டே மட்டும்தான். இது வரைக்கும் சரி, செகண்ட் வேன் எப்படி நிப்பாட்டுவீங்க? మనం చూస్తా. ఆహ్లాద ఆహ్లాద. ரெண்டாவது நம்பர் டூ நம்பர் 2 வந்து அல்பில் அல்பீல் ஆ அல்பீல் ஃபீல். எப்படி? அல்பீல். ஆ ஃபீல் என்ன நிப்பாட்டணும். சரி, இப்ப நான் இருக்கிறேன். இப்ப இந்த இடத்துல நிப்பாட்டுற போறீங்க, உங்களுக்கு ஓதி கொண்டு வாரீங்க, மூச்சு கஷ்டமாகுது, இந்த இடத்துல நிப்பாட்ட போறீங்க, எப்படி நிப்பாட்டுறேன்? ரப்போ 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 ரப்புக். எப்படி? ரப்போ. ரப்புக் இல்ல, ஹாவை மாத்த இயலாதே. காஃபுக்கு சுக்கூன் தான் வைக்கணும் நாங்க. ஏன் காவை மாத்த இயலாது? ஹாவா கடைசி ஹம்சா இது கேப்ல குண்டு, அதாவது நீங்க சொன்னது மாதிரி தாவல் மறுபூத்தா வந்து. ஹம்சா இது கேப்ல சுத்தமா. அப்ப தாவ மறுபூத்தா வந்தா தான் நீங்க சொன்னது மாதிரி ரப்போ என்று வரும். வித்தியாசம் விளங்குதா? இத நீங்க நிறைய இப்ப நீ ஆமா வழங்குது. உங்களுக்கு குழப்பம் ஒன்று வருது. இப்ப ரப்பு என்று சொல்றீங்க, ரப்பு ரப்பு என்று சொல்லி பல நேரம் பல டைம் சொல்றீங்க. அந்த அந்த ஒரு கன்ஃபியூஷன் அது வந்து மர்பூத்தா வந்தாதான் நம்ம வந்து ஹ வச்சு நிப்பாட்டணும். எஸ் தவறுதலா சொல்லிட்டேன். இது வந்து ஹம்சா வந்துருக்கு. இது என்ன கேப் எஸ் வந்திருக்கனால ரப்போ ரப்போ. அந்த அந்த குழப்பம் இல்லாமல் ஆகிறதுக்கு நீ கொஞ்சம் இந்த மூண்டையும் இப்ப நீங்க தேடணும். மூண்டையும் கலந்து நீங்க குருவான்ல தேடணும். எப்படி தேடணும்? ஒவ்வொரு வசனத்துடைய இறுதியிலையும் அல்லது எழுமாறாக ஒரு இடத்துல நிப்பாட்டி போயிட்டு நிப்பாட்டி சரியான்னு சொல்லி நீங்க நிப்பாட்டி நிப்பாட்டி பழகு நேரம் இது உங்களுக்கு மனசு வந்துடும். சரி, இப்ப மூணாவது வாங்க பாப்போம், எப்படி நிப்பாட்டீங்க? பை தி என்று இது. அல்பைட்ஸ் பை சொல்லணும். ஏன்னா தால வந்து ஒரு தன்மை இருக்கிறனால அல்பைட்ஸ். இங்க பாக்கணும். நீங்க எந்த எந்த தா வந்தீங்கன்னு பாக்கணும். என்ன தா வந்தீங்க? இது வந்து மர்பூத்தா வர்றக்கூடியது. வெரி குட். அது மர்பூத்தா கிடையாது. எஸ், மர்பூத்தா வராட்டி அந்த பழைய மாதிரி நிப்பாட்டு பழைய மாதிரி என்று வந்துடணும். ரைட், இதான் இதுக்குள்ள விஷயம். நீங்க இன்ஷால்லா 2 வேலை இருக்குது. 3ஐயும் வச்சு நீங்க தேடணும். 1 வேலை. ரெண்டாவது உங்களோட அடையாளங்கள்ல இருக்கிற அந்த குழப்பத்தை இன்னும் கிளியர் பண்ணி கொண்டு இன்ஷா அல்லாஹ் நீங்க வரணும்ங்கிறது இன்னும் ஒரு வேலை. ரைட், ரெடி ஆயிட்டு வாங்களா? கவரேஜை கொஞ்சம் பார்த்துக்குவோம் உங்களோட நெட்வொர்க் இஷ்யூ.